ஜெபித்த ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த அற்புதமான வாய்ப்பை எங்களுக்கு தந்து உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுக்கு நீர் உதவினபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரங்க தாவே. இதற்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், உரிமை எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கிறோம். கத்தாவே, நீர் நல்லவர். உடைய வார்த்தையை கேட்க இவ்வளவு பேருக்கு வாஞ்சியை தந்திருக்கிறீர்கள், கூடி வர செய்திருக்கிறீர்கள். இன்னும் ஏராளமான பேர் பல்வேறு இடங்களிலிருந்து, உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு போதித்து நடத்துவீராக. சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும். இந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும், உறுதிப்படுத்தட்டும், வேறொன்று செய்யட்டும். இந்த வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரட்டும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமேன். ரோமர்களது நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி ரோமர்களது நிருபத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக பார்த்து வருகிறோம். ரொம்ப விவரமாக போதிக்கிற ஒரு போதனை இது ரொம்ப நீண்ட காலத்துக்கு போகும். இது 30 வருஷத்துக்கு முன்னால் ஒருக்க பண்ணியிருக்கேன், இப்போது திரும்ப பண்ணுறேன். இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரியம். இதில் முதல் 7 வசனங்கள், முதல் செக்ஷன் ஒரு இன்ட்ரடக்ஷன், கடிதம் ஆரம்பிக்கிற மாதிரி. அது கொஞ்சம் சிம்பிள் இன்ட்ரடக்ஷன். பவுல் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறார், சில காரியங்களை சொல்கிறாருங்க. அது விவரமாக பார்த்தோம். அதையே பல வாரம் பிரசங்கம் பண்ணேன். 8லேருந்து 15 2வது செக்ஷன், அதில் தான் இருக்கிறோம் இப்போது. 2வது செக்ஷனும் அடுத்த ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஏன் இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு? ஏன் இவ்வளவு முகவுரையே, இவ்வளோ இன்ட்ரடக்ஷனே இவ்வளோ நீளமாக இருக்குதே அப்படின்னா, பவுல் இந்த ஜனங்களை பார்த்ததில்லை, அவங்களும் இவரை பார்த்ததில்லை. பெரும்பாலுமானவர்கள் அங்கே இவர் அறியாதவர்கள். அதனால் அவர்களை கொஞ்சம் அவர்களோடு கூட ஒரு நட்பை ஏற்படுத்த விரும்புகிறார் பேசும்போது. இவர் யாரோ எழுதுகிறார், எங்கேருந்து எழுதுகிறாருன்னு நினைக்காம, இவர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளை அன்பு கூறுறார், நமக்காக ஜெபம் பண்ணுறாரு, நம்ம பற்றி கரிசனை உள்ளவராக இருக்காருன்னு நினச்சா தானே இவர் எழுதுறதை வாசிப்பாங்க. அதனால் அப்படிப்பட்ட சில வார்த்தைகளை சொல்கிறார். முதல்ல அவளுடைய விசுவாசத்தை பாராட்டுறார். அதுக்கப்புறம் தன்னை பற்றி சில காரியங்களை சொல்கிறார் அவங்களுக்கு. இதெல்லாம் அவங்கள இவரோடு நெருங்க வைக்கும். தன்னை பற்றி சில காரியங்களை சொல்லும்போது முதல்ல என்ன சொல்கிறாரு? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றார். இவங்களை பார்த்ததில்லை, இருந்தாலும் ஜெபம் பண்ணுறேன்றார். அதுவே ஒரு நல்ல ஃபீலிங். இந்த மனுஷன் எங்கேயோ இருக்கிறார், நம்மளை பார்த்ததில்லை, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நமக்காக அவர் ஜெபம் பண்ணுறாராமே அப்படிங்கிற ஒரு இது. அதுக்காக சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணுறேன். 2வது சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு சித்தமானால் நேரம் வாய்க்கும்போது அங்கே வரப்போகிறேன். நான் சில முறை வரத்துக்கு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் போயிடுச்சு. சித்தம் வாய்க்கும்போது வர்றேன் அப்படிங்கிறார். இதில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர், சித்தத்துக்கு உட்பட்டு செயல்படுகிறவர் என்பதை காண்பித்தவளுக்கு. இவர் பெரிய அறிவாளி, திறமசாலி, நினச்சா செஞ்சு முடிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆள். பெரிய வைராக்கியம் உள்ள ஆள். ஒரு காரியத்தை எடுத்தாருன்னா செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை உள்ள ஆள். ஆனால் அதுக்காக எடுத்தம் பிடிச்சேன்னு செய்கிறது கிடையாது. கர்த்தருடைய சித்தம், இது கர்த்தருடைய நேரம் இல்லைன்னு தெரிஞ்சால் பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுறாரு. ஒரு இடத்துக்கு போகிறத பற்றி 2 தடவை தடை பண்ணுறாரு. 2 தடவையும் இவர் அந்த தடையை ஏற்றுக்கொண்டு போல, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறார். அதெல்லாம் காமிச்சேன் உங்களுக்கு. தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர் இவர் என்பதை அங்கே போதித்தோம். 3வது, போன வாரம் கிறிஸ்தவ ஊழியத்தை குறித்த இவருடைய ஆட்டிடியூட், மனப்பான்மை என்ன, இஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி என்ன என்பதை போன வாரத்தில் படித்தோம். அவர் எப்படி தேவனை சேவிக்கிறாராம், எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப நல்லா சொல்லுகிறார். எப்படி சொல்கிறார்? அது 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். என் ஆவியோடு சேவிக்கிறேன்னா, வித் மை ஸ்பிரிட் ஐ சர்வ் காட் என்றார். அதாவது தேவனுக்கு நான் வேலை செய்கிறேன், சும்மா மேற்பூச்சாக வேலை செய்யலை. ஏதோ ஒரு கம்பெனியில் போய் யாரோ ஒரு சூப்பர்வைசர் பார்க்குறாருன்னு வேலை செய்வாங்களே, ஐ சர்வீஸ்ன்னு வாங்கலையா, அதாவது பார்வைக்கு வேலை செய்கிற மாதிரி செய்யலை. நான் மனப்பூர்வமாக வேலை செய்கிறேன், உள்ளத்தின் ஆழத்திலேருந்து கர்த்தருக்காக நான் வேலை செய்கிறேன். அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் பார்த்தோம் போன வாரம். இந்த வாரம்
அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு பகுதி வருது பாருங்கள், தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே அப்படின்னு. அதை பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் அவர் செய்த சேவையினுடைய காரியம். என்ன சேவை செய்தார் அவர், எப்படி செஞ்சார்னு பார்த்தோம். முழு இதயத்தோடு செஞ்சார், முழு ஆத்மாவோடு செய்தார், முழு பலத்தோடு செஞ்சார். ஆனால் என்ன சேவை செய்தார், அந்த சேவையில் என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப எக்ஸைட்டிங் ட்ரூத் இது. அதனால தான் இதை அக்கு வேற அணிவேராக எடுக்கணும் அதை. ஏன்னா பல கேள்விகள் இங்கே எழும்புகிறது. என்ன விதமான சேவை? குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் அப்படின்றார். இதெல்லாம் இவ்வளோ வார்த்தைகளை ஏன் சொல்லணும்? ஏன்னா இதெல்லாம் அவருக்குள்ளே வேலை செய்யுது. இதுதான் உண்மை. தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே அப்படின்னு ஏன் சொல்கிறாருங்கிறத நாம் பார்ப்போம். இது அவருடைய வேலையில் என்ன அடங்கி இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. முதலாவது இதில் பார்க்க வேண்டியது, கிறிஸ்தவ வேலையில் என்ன இருக்கணும், எதில் ஃபோக்கஸ்டாக நம்ம இருக்கணும், எதில் கவனமாக இருக்கணும், எது தான் கிறிஸ்தவ வேலைங்கிறத வரையறுக்கிறார். அதனுடைய எல்லைகளை கரெக்டாக குறிப்பிடுகிறார். கிறிஸ்தவ ஊழியம்னு சொல்கிறோமே, சபையினுடைய ஊழியத்தில் என்ன இருக்கணும், அந்த எல்கை என்ன, ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறார். ரொம்ப முக்கியம் சபைக்கு, நம்முடைய சபைக்கு முக்கியம், எல்லா சபைகளுக்கும் முக்கியம், எல்லா பிரசங்கர்களுக்கும் முக்கியம், விசுவாசிகளுக்கு முக்கியம். ஃபோக்கஸ் என்னவாக இருக்கணும்? குமாரனுடைய சுவிசேஷம், தேவனுடைய குமாரனுடைய சுவிசேஷம், அதுதான் நம்முடைய ஃபோக்கஸ். அதனால தான் பாருங்கள், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் போன வாரம் அதை ரொம்ப படித்தோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்கிறாரு? 2ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையில் அறையப்பட்ட அவரையும் அன்றி, அது அல்லாமல் வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன்னா, நான் உங்கள்கிட்ட வர்றேன், உங்கள் மத்தியில் ஊழிக்கிறேன், வேறு எதை பற்றியும் நான் பேச தயாரில்லை, வேறு எதையும் நான் செய்ய தயாரில்லை. ஒன்றே ஒன்று தான் என்னுடைய குறிக்கோள், இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு போதிக்கணும், அவருடைய சிலுவையின் அர்த்தத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்லணும். இதுதான் என்னுடைய ஃபோக்கஸ். அதை நீங்கள் முழுமையாக வழங்கி கொள்ளணும். அதுதான் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு பதிலாக இருக்குது. அதை விளங்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதை தவிர வேறு எதுலேயும் நான் கவனம் செலுத்த விரும்பவில்லை அப்படிங்கிறாரு. இதுதான் அந்த தமது குமாரனுடைய சுவிசேஷம் என்கிறது. பவுல் பாருங்கள், படித்தவர், அவருக்கு பல காரியங்கள் தெரியும். யூத மார்க்கத்தில் பிறந்தவர், பரிசேயனாக இருந்தவர். ஆகவே யூத வேத வசனங்கள், பழைய ஏற்பாட்டு வசனங்கள், அதை எப்படியெல்லாம் வியாக்கியானம் பண்ணலாம் எல்லாம் படிச்சிருக்காரு. அன்றைக்கு இருந்த போதகர்களே சிறந்த போதகர்கிட்ட படித்தார். இன்றைக்கி போய் ஹார்வர்டில் படிக்கிற மாதிரி சிறந்த போதகர்கிட்ட படிச்சிருக்காரு. அப்போ ரொம்ப விவரம் தெரிஞ்ச ஆள், பைபிள் நல்லா தெரியும், பழைய ஏற்பாடு நல்லா தெரியும். ப்ளஸ்ஸு இவர் கிரேக்க பட்டணமாகிய தர்சு பட்டணத்தில் வளர்ந்தவர், கிரேக்க கலாச்சாரத்தில் வளர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் ரோம பிரஜை இவர். இந்த 3 பேக்ரவுண்ட் இருக்குது. யூதன், கிரேக்க கலாச்சாரத்தில் வளர்ந்தவர், ரோம பிரஜை. கிரேக்க கலாச்சாரத்தில் வளர்ந்ததுனால கிரேக்க பாஷை நல்லா தெரியும், கிரேக்க கலாச்சாரம் தெரியும். அவங்களுடைய புத்தகங்களை படிச்சிருக்கிறாரு, லிட்ரேச்சரை படிச்சிருக்காரு, அவங்களுடைய போயட்ரி எல்லாம் படிச்சிருக்கிறாரு. 17ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கோட் பண்ணுறாரு இல்லையா? அத்தேனை பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுடைய பெரிய மகான்கள்லேயே ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாரு, இன் ஹிம் வி லிவ் அண்ட் மூவ் அண்ட் ஹேவ் ஆர் பீயிங். அதை கோட் பண்ணுறாரு அப்படியே. இன் ஹிம் வி லிவ் அண்ட் மூவ் ஆர் பீயிங்கிறது ஒரு க்ரீக் லிட்ரேச்சர்லேருந்து கோட் பண்ணுறாரு பாருங்கள். அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றார். அப்போ அவருக்கு அதெல்லாம் அத்துப்படி. க்ரீக் லிட்ரேச்சர்லாம் படிச்சிருக்கிறாரு, போயட்ரி எல்லாம் படிச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அதை பற்றி பேசலாம். அந்த இடத்துல கோட் பண்ணுறது கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதுக்காக சொல்கிறாரு ஒழிய வேறு எதுக்காக கிடையாது. சப்ஜெக்ட் இயேசு கிறிஸ்து தான். அது அவங்களுக்கு வழங்குற மாதிரி கிரேக்க பட்டணமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு அப்பீலிங்காக இருக்கணுமேனு தான் சொல்கிறாரு ஒழிய, இல்லைன்னா அதை பற்றி அவர் விளக்கம் கொடுக்க வரல. அவர் அந்த போயட் என்ன சொன்னார்ன்றது சப்ஜெக்ட் இல்லை, இயேசுவை குறித்து அறிவிக்கிறதுக்காக தான் அதையே அவர் சொல்கிறார். அப்போ அவர் கிரேக்க ஃபிலாசபி தெரியும், தத்துவம் தெரியும், லிட்ரேச்சர் தெரியும், போயட்ரி தெரியும், எல்லாம் தெரியும். அவர் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஒரு டிட்டர்மினேஷன். ஐம் கோயிங் டு பி ஃபோக்கஸ்டு. நான் ஒரே காரியத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறேன். எதில் ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறேன்? சுவிசேஷத்தை அறிவிப்பதில்
ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறேன் அப்படின்னார். நான் பில்லி கிராம்னு ஒரு பெரிய பிரசங்கியாக இருந்தார் இல்லையா, கிட்டத்தட்ட 100 வயசில் இருந்தார். 100 வயசுக்கு கொஞ்ச நாள் தான் கம்மி. அவர் வாழ்நாள் முழுக்க பிரசங்கம் பண்ணார். ரொம்ப சின்ன வயசில் ஆரம்பித்து பிரசங்கம் பண்ணி கடைசி வரைக்கும் பண்ணி முடிச்சார் பாருங்க. அவர் பெரிய ஃபேமஸ். அவர் அமெரிக்காவிலேயே ஃபேமஸ் ஆளுங்களில் டாப் 10 யாருன்னு பார்த்தா இவர் நம்பர் 1 வர்றார். அப்போ எலெக்ஷனில் நின்னா பிரசிடென்ட் எலெக்ஷன்லேயே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அவருக்கு. அப்போ ஒருத்தன் போய் கேட்டான், நீங்கள் பிரசிடெண்ட்டாக இல்லாமல் பேசாமல் டாப் 10லேயே ஃபஸ்ட்டில் வர்றீங்க, நீங்கள் உங்களை ஜனங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, நீங்கள் பிரசிடெண்ட் ஆகணும்னா நாளைக்கே சொன்னீங்கன்னா எலெக்ஷன் நின்றீங்கன்னா வின் பண்ணிடலாமே சுத்தமாக அப்படின்னா சொல்கிறாரு. இல்லை நான் அதை விட பெரிய வேலையில் இருக்கிறேன், அதை விட்டு கீழே இறங்கி நான் இதுக்கு ஏன் வரணுன்ட்டார். ஃபோக்கஸ் பாருங்கள், ஃபோக்கஸ். நிறைய பேருக்கு அந்த ஃபோக்கஸே விட்டு போகுது பாருங்கள். எதுலேயோ ஒன்று ஆரம்பிக்கிறது, கடைசியில் எங்கேயோ போய் முடிகிறது. இங்கேருந்து திருச்சி போகணுன்னு ஆரம்பித்து பெங்களூர் போய் நிற்கிற மாதிரி எங்கேயோ போகணுன்னு ஆரம்பிக்கிறது, அப்புறம் வேறு எங்கேயோ போய் நிற்கிறது ஃபோக்கஸ் இல்லாமல். பவுல் சொல்கிறாரு, இல்லை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஒரு டிட்டர்மினேஷன், வேற ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அவரை மட்டும்தான் அறியணும். அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இருக்குதுன்றார். சரி, இது இந்த பகுதி முழுக்க நிறைய உபதேசங்கள் இங்கே எழும்புது. உபதேசத்துக்குரிய கேள்விகள் எழும்புது. என்ன கேள்வி இங்கே எழும்புது? இப்போ நான் சொன்னேன், ஃபோக்கஸ்டாக இருக்கிறாரு, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்று வேற ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன்றாரு. அதுவும் இல்லாமல் தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன்றாரு. இது எந்த விதமான ஒரு உபதேசத்தை அங்கே பார்க்குறோம்? நம்ம என்ன சொல்ல வர்றாரு? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவ சபை என்ன செய்ய வேண்டும், எதில் ஃபோக்கஸ்டாக இருக்க வேணுங்கிறத கவனிக்கணும். கிறிஸ்தவ சபை எதில் ஃபோக்கஸ்டாக இருக்க வேணுன்றதை கவனிக்கணும். எதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்? கிறிஸ்துவில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிப்பதில் அவர் யார், எதுக்கு வந்தார், ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், இதை பற்றிய விளக்கங்கள் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் எடுத்து கிறிஸ்துவின் அடிப்படையாக வச்சு அவருடைய மீட்புக்கு அடுத்த காரியங்களை எடுத்து போதிக்கிறது தான் நம்முடைய ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும். சபையினுடைய வேலை ஜனங்களுக்கு ஃபிலாசபியை போதிக்கிறது இல்லை, லிட்ரேச்சரை போதிக்கிறது இல்லை, பொயட்ரி போதிக்கிறது இல்லை, வேறு எதையும் போதிக்கிறது இல்லை. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் அது வேறு யாரையாவது போதிக்கிட்டுங்க. அது காலேஜஸ் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவங்க போதிக்கிட்டும் தாராளமாக. அதுக்கெல்லாம் நான் எதிரி கிடையாது. நானும் கல்லூரியில் போய் படிச்சிருக்கிறேன், மற்ற காரியங்கள்லாம் படிச்சிருக்கிறேன். அது படிக்கிறதில்ல, தப்பே கிடையாது. உங்கள் பிள்ளைங்களை மியூசிக் படிக்க வைங்க, டான்ஸ் படிக்க வைங்க, எல்லாம் படிக்க வைங்க, என்னென்ன படிக்க வைக்கணுமோ படிக்க வைங்க. என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதெல்லாம் கற்றுக்கிட்டோம், நல்லது தான் அவங்களுக்கு. அந்த கல்ச்சுரல் இதெல்லாம் இருக்கணும், கற்றுக் கொடுங்க, பரவாயில்ல. ஆனால் சபையினுடைய வேலை என்ன? இதிலேருந்து விலகவே கூடாது. பாருங்கள், கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, இதை குறித்த போதனை, இதுதான் சபையினுடைய வேலை. இதை கவனமாக இருக்கணும், இதிலிருந்து விலகவே கூடாது. அதனால தான் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் அப்படின்றாரு. அப்போ ஏன் இன்றைக்கி சொல்கிறேன்னா, சில நேரத்தில் சபைகள் என்ன ஆகிடுச்சு, அது ஒரு சும்மா போகிறது எதுக்குன்னா, எல்லாம் சேர்ந்து ஃபுட்பால் விளையாடலாம், எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாம், எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இது பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சோஷியலைசிங் இடமாயிடுச்சு. சோஷியலைஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை, அது சபையினுடைய வேலை கிடையாது. ஏதோ வர்றோம், சில நேரத்தில் சோஷியலைஸ் பண்ணுறோம், பரவாயில்ல, அது சபையினுடைய வேலை கிடையாதுங்க. அது பெருசாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை நம்ம, அது சபையினுடைய வேலை கிடையாது. சோஷியலைஸ் பண்ணுறது எப்படியோ பண்ணிக்கங்க, சோஷியலைஸ் பண்ணுறது சபையினுடைய வேலை கிடையாது. சபையினுடைய வேலை என்ன? கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறது, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிப்பது. மனுஷனுக்கும் தேவனுக்கு இடையே இருக்கிற உறவு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த உறவு ஏற்படுகிறது. அதை பற்றி போதிச்சு, அதை பற்றி அந்த காரியங்களை நடத்துவது தான் சபையினுடைய வேலையாக இருக்கிறது. சரி, அப்போ முதல்ல என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது நமக்கு? தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் சொல்கிறார். இந்த குமாரனுடைய சுவிசேஷம்ன்றது என்னத்தை நமக்கு சொல்லுது? நம்ம சபையாக எதில் கவனமாக இருக்கணும்?
சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அவரே அன்றி வேறொன்றையும் அறியறதுல நமக்கு ஈடுபாடு கிடையாது. இதுக்கு தான் சபை இருக்குது, இதுதான் சபையினுடைய வேலை, இதுதான் பிரசங்கியாருடைய வேலை, இதுதான் சபையினுடைய குறிக்கோள். சரி, அப்போ சபையினுடைய வேலை என்னங்கிற எல்லைகளை வகுத்தாச்சு, கொடுத்துட்டார். ரெண்டாவது, இந்த குமாரனுடைய சுவிசேஷம்னு சொல்கிறாரு, அதில் என்ன அடங்கி இருக்குது, இந்த சுவிசேஷத்தில் என்ன இருக்குது, இது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க சுவிசேஷ பிரசங்கம்ங்கிறது ஏதோ ஆண்டவர் அறியாத மக்களுக்கு 10 நிமிஷத்தில் சொல்கிற ஒரு பிரசங்கம். கோயிலில் வந்து சுவிசேஷ பிரசங்கத்தை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, இங்கெல்லாம் சுவிசேஷம்லாம் தெரிஞ்சவங்க, எல்லாம் கேட்டவங்க, எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, அதனால் கோயிலில் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணக்கூடாது. ரட்சிக்கப்படாதவங்க மத்தியில் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணிவிட்டு கோயிலில் வந்து வேறு எதையாவது பிரசங்கம் பண்ணணும். என்னத்தை பிரசங்கம் பண்ணணும்? 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், 7ஆம் வானம் வரைக்கும் இருக்குது. பாஸ்டருங்கெல்லாம் 7ஆம் வானத்தில் இருப்பாங்க, விசுவாசிங்கள்லாம் 1ஆம் வானம் போகிறதே கஷ்டம். இந்த மாதிரி போதனை இல்லைங்க. அதாவது ஏதோ ஆவிக்குரிய போதனை நினச்சிட்டு எதையோ போதனை நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் போதனையே கிடையாது. பாருங்கள் என்ன சொல்ல வர்றாரு. இந்த சுவிசேஷத்தினுடைய கான்டென்ட் என்ன, இதில் என்ன அடங்கி இருக்கிறது என்பதை குறித்து ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். இதில் என்ன அடங்கி இருக்குது? சுவிசேஷம்ங்கிறது ஒரு சின்ன சிம்பிள் மேட்ரு கிடையாது. அது ஏதோ 10 நிமிஷத்தில் சொல்லிட்டு போகிற ஒரு சுவிசேஷ பிரசங்கம் கிடையாது. இயேசு கிறிஸ்து யார், அவர் எதுக்கு வந்தார், எதுக்காக மரித்தார், பாவம்னா என்ன, மீட்புனா என்ன, அந்த மீட்பில் என்னெல்லாம் அடங்கி இருக்கிறது, இதையெல்லாம் ரொம்ப விவரமாக மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம்னு இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த மீட்பு எப்படி பாதிக்கிறது, இதை பற்றி பிரசங்கம் பண்ண பாருங்கள். இது எல்லாமே காஸ்பல் தான். ஞாயிற்றுக்கிழமை வாலில் வந்தீங்கன்னா இங்கே காஸ்பல் தான், சாயந்தரம் வந்தீங்கன்னா இங்கே காஸ்பல் தான், செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வந்தீங்கன்னா காஸ்பல் தான், வெள்ளிக்கிழமை சங்கீதத்துலேருந்து போயிடும், அதுவும் காஸ்பல் தான். எல்லாமே காஸ்பல் தான். அப்படி தான் வேதவாசனம் சொல்லுது. காஸ்பலுங்கிறது ஏதோ ஒரு சின்ன ஒரு குட்டி பிரசங்கம், ஒரு சிம்பிள் பிரசங்கம் நினச்சிட்டு இருக்கவங்க பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறோம் பாருங்கள். சுவிசேஷத்தை அறியாதவர்களுக்கு சிம்பிளாக அதை சொல்கிறோம், சுவிசேஷத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு அதை நல்லா ஆழமாக விளக்குகிறோம். அங்கே வந்து ப்ரொக்ளைம் பண்ணுறோம், இங்கே வந்து இதை ப்ரீச் பண்ணுறோம், டீச் பண்ணுறோம் சபையினருக்கு. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை என்ன சொல்கிறாரு, தி அன்சர்ச்சபிள் ரிச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட், எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. அன்சர்ச்சபிள்னா என்ன? தேட தேட ஓயவே ஓயாது, தேடிகிட்டே இருக்கலாம், வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த காலத்தில் எனக்கு ஒரே ஒரு பயம்தான், எல்லா பிரசங்கமும் ஒரு வருஷத்தில் தீர்ந்துருமே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது. அப்புறம் யோசிக்க ஆரம்பித்தேன், சரி ஒரு வருஷத்துக்கு பைபிள் தானே, இவ்வளோ தானே இருக்குது, ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாம் பிரசங்கம் பண்ணி முடிச்சிடலாம், இது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. கடகடன்னு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருந்தால் ஒரு வருஷத்தில் பிரசங்கம் பண்ணி முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. ஆனால் அது ஒரு கவலை. அப்புறம் மீதி வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறது? ஒரு வருஷத்தில் எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணி முடிச்சா அப்புறம் வேறு என்ன பண்ணுறது மீதி வாழ்க்கைக்கு? அப்புறம் பிரசங்கம் பண்ண பிறகு தான் விளங்குது எனக்கு, நான் 100 வருஷம் வாழ்ந்தாலும் 100 முறை ஜென்மம் எடுத்து 100 வருஷம் ஒரு தடவையும் வாழ்ந்தாலும் இதில் இருக்கிறத பிரசங்கம் பண்ணி முடிக்கவே முடியாது. சுவிசேஷம் என்பது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கடலை போன்றது. அதில் என்ன இருக்குதுங்கிறத நோண்ட 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 வந்துக்கிட்டே இருக்கும், நோண்டி முடியாதது. இது அன்சர்ச்சபிள் ரிச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட். அழகாக அந்த ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகாக வருது பாருங்கள். அன்சர்ச்சபிள்ன்றது தேடி முடியாத, ரிச்சஸ்னால் ஐஸ்வர்யம், அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இதிலே இருக்கிறது. அதுதான் சுவிசேஷம். அப்போ இது வந்து வெறும் சுவிசேஷ செய்தின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றுமே விளங்கலைன்னு அர்த்தம். சுவிசேஷம்னா என்னென்ன விளங்கலைன்னு அர்த்தம். இதில் இவாஞ்சலிசம் இருக்குது, சுவிசேஷத்தை சொல்லி மற்றவங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்துறதுன்றது ஒரு சிறிய பகுதி. அதில் அதுக்கப்புறம் போதனை, இதை விளக்கி போதிக்கிறதுன்னு இருக்குது. இந்த சுவிசேஷம்னா என்னன்னு எனக்கு ஞாபகம். ஒருத்தர் டியூஸ்டே நைட்டில் நான் எபேசியர் போதிச்சேன் 6 வருஷமாக போச்சிட்டு இருந்தப்போ ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ஊழியெல்லாம் செய்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட 9 வருஷம் ஆகுது, ஊழியமெல்லாம் செய்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அவர் ஒரு குட்டி பாஸ்டர் மாதிரி வச்சுங்களேன் எங்கேயோ இருக்கார். அவர் திடீர்னு ஏதோ டிவி லைவில் பார்த்துட்டு இங்கே வந்து உட்காந்தார். செவ்வாய்க்கிழமை பக்கம் போயிட்டு இருந்தாராம், பஸ்ஸில் திடீர்னு இறங்கிட்டாராம்.
அவருக்கு ஏதோ தோணுச்சாங்க கேட்டு போவோம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னு இறங்கிட்டு இங்கே வந்துட்டார். வந்துட்டு சொல்கிறாரு என்கிட்ட, இன்றைக்கி நான் கேட்டேனாங்க, இப்போ தான் எனக்கு சுவிசேஷம்னா என்னென்ன வழங்குது, நான் என்ன பிரசங்கம் பண்ணியிருந்தேனே எனக்கே தெரியல இவ்வளோ நாள், நானும் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தேன்றார். எனக்கு என்னன்னே தெரியலங்க, சுவிசேஷம்னா இப்போ தான் விளக்கமே எனக்கு உண்டாயிருக்குது, தெரியுது எனக்கு அப்படிங்கிறார். அந்த அளவில் இருக்குது பாருங்கள். அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறோம் தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு அது இன்னும் விளக்கி ஆழமாக எடுத்து போதிக்கிறோம். இதெல்லாம் சுவிசேஷத்தில் இருக்குது பாருங்கள். ஒரு உதாரணத்தை கொண்டு காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் திருப்புங்க. 1 கொரிந்தியர் 1 தமிழில் பார்த்தீங்கன்னா 31, இங்கிலீஷில் 30 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலர் தமிழ் சர்ச்சில் இங்கிலீஷில் பைபிள் வச்சு உட்காந்துட்டு இருந்தீங்க, அதனால தான் 31. அவரே தேவனால் நமக்கு, அவரேனா யார்? இயேசு. தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. நீதினா எப்படி பாவியை நீதிமானாக்குகிறா அப்படிங்கிறது குறித்த சத்தியம். பரிசுத்தம்னா எப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறது அப்படிங்கிறது, அதுக்கும் அவர் தான் பரிசுத்தம். நீதிமான ஆகிறதுக்கும் அவர் தான் நம்முடைய நீதி. பரிசுத்தம்னா அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்குகிறவர். மீட்பும் அவர் தான், ஞானமும் அவர் தான், எல்லாமும் அவர் தான். அப்போ சுவிசேஷம்ங்கிறது வெறும் நீதியை குறித்ததல்ல, பாவி எப்படி நீதிமான ஆகிறதுன்னு பற்றி குறித்ததல்ல, பரிசுத்தமும் அவர் தானே, இயேசு தானே. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு குமாரனுடைய சுவிசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அந்த குமாரனுடைய சுவிசேஷத்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா அதில் என்னவும் இருக்குது, பரிசுத்தமும் இருக்குது. வெறும் பாவி நீதிமானாகிறத பற்றி மட்டும் கிடையாது, நீதிமான ஆன பிறகு பரிசுத்தத்தில் வாழ்கிறத பற்றியும் அதுவும் சுவிசேஷம்தான். நீங்கள் ஹோலினஸை பற்றி பிரசங்கம் பண்ணலாம், அது சுவிசேஷந்தாங்க. அப்படி தான் வேதவசனம் சொல்லுது, அது சுவிசேஷம்தான் சொல்லுது. அதனால் மைண்டை மாற்றிக்கணும் நம்ம. காஸ்பிள் ப்ரீச்சிங்னா ஏதோ கெட்டகுமாரன் எடுத்துகிட்டு போச்சா காஸ்பிள் ப்ரீச்சிங், மீதியெல்லாம் இந்த எபிசில்கெல்லாம் வந்து அது காஸ்பிள் ப்ரீச்சிங் இல்லை. எபிசில்ஸ் நிருபங்கள் வந்து சுவிசேஷத்தினுடைய விளக்கம். சரி, அப்போ சபை வந்து தேவனுடைய இந்த சுவிசேஷத்தை குறித்த காரியங்களை முழுமையாய் போதிக்கவில்லை என்றால், முழுமையாய் போதிக்கவில்லைன்னா, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் பவுல் அந்த எபேசு சபையினருக்கு சொல்கிறார் இல்லையா, ஹோல் கவுன்சில் ஆஃப் காட். அதாவது 26ஆம் வசனம், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே. நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றை கூட மறைச்சு வைக்காமல் எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவித்தன்றார். இங்கிலீஷில் ஹோல் கவுன்சில் ஆஃப் காட்னு வருது. தேவனுடைய மொத்த ஆலோசனையும் எல்லாத்தையும் ஒன்று கூட விட்டு வைக்கலன்றார். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், இப்படின்னு எல்லா வாழ்க்கையின் அம்சங்களை குறித்தும் தேவன் என்ன சொல்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களில் எப்படி நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறாருங்கிறத நான் உங்களுக்கு அறிவித்தபடினாலே. அப்போ அப்படி முழுசாக அறிவிக்கலைன்னா அது சபையே கிடையாது. கொலோசியருக்கு திருப்போம். கொலோசியர் 1:28 பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி சொல்கிறார் பாருங்கள். 1:28, எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, நல்லா கவனிங்க, அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எல்லாரையும் தேர்ந்தவர்களாக்கிறதுக்காக அவரையே அறிவித்து. அப்போ எல்லா மனுஷனையும் தேர்ந்தவனாக்கிறதுக்கு, எல்லா மனுஷனையும் மெச்சூர் ஆக்கிறதுக்கு, எல்லா மனுஷர்களையும் வளர்ந்த கிறிஸ்தவர்கள் ஆக்கிறதுக்கு என்ன பிரசங்கம்? அவரையே அறிவித்து அவரை தான் பிரசங்கம் பண்ணுறோன்றா. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி வளர்றதுன்றது அதை பிரசங்கம் பண்ணியானா அவரை பிரசங்கம், அவர் தாங்க அதுக்கு காரணம். அவர் தான் நீதி, அவர் தான் ஞானம், அவர் தான் பரிசுத்தம், அவர் தான் மீட்பு. அதனால தான் அப்படி சொல்கிறாரு பாருங்க, அவரையே நாங்கள் அறிவித்து. எதுக்கு? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும் பொருட்டு. ஏன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் நீங்கள் தேறினவனாக நிற்க முடியும். அதனால் அவரை அறிவிக்கிறோம். அவரை அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். 2 தீமோத்தேயு எடுங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தீமோத்தேயு இவர் வளர்த்து விட்ட ஆள் ஊழியத்துக்கு வந்திருக்காரு.
அவருக்கு சொல்கிறார் பாருங்க, ஒரு வாலிபன் அவர் சொல்கிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. நல்லா கவனிங்க, எல்லாம் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும். டாக்டரின் அப்படின்னு வருது இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா. எல்லா டாக்டரினையும் கவர் பண்ணுன்றாரு, ஒன்று கூட விடாத, எல்லா உபதேசத்தையும். எல்லாம் இங்கே வந்தீங்கன்னா எல்லா உபதேசம்தான் வரும். ஏதோ ஒன்று பிடிச்சின்னு அழுதுட்டு இருக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் கவர் பண்ணும். வாழ்க்கைக்கு எந்த உபதேசங்கள் எல்லாம் முக்கியமோ அத்தனை உபதேசங்களும் இங்கே போதிக்கப்படும். எல்லா உபதேசத்தையும் கொடுக்க சொல்கிறாரு, எல்லா ஞானத்தையும் போதிக்க சொல்கிறாரு. அப்படி சபை எல்லா உபதேசத்தையும் கொடுக்குதா, எல்லா ஞானத்தையும் போதிக்குதா? ஒன்றையும் விடாமல் எல்லாத்தையும் சொல்லுதா? ஒன்றை கூட நான் வைக்கலைன்றார், வைக்காமல் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன்றார். அப்போ சபையினுடைய வேலையே அதுதான். அவரே பிரசங்கித்து எல்லா ஞானத்தோடும் எல்லா காரியங்களையும் உபதேசித்து நடத்த வேண்டியதுதான் சபையினுடைய வேலை. அப்போ சபையினுடைய வேலையுடைய எல்லை என்னன்னு பார்த்துட்டோம். மற்றதுக்கெல்லாம் போகக்கூடாது, மற்றதெல்லாம் மற்றவங்க டீச் பண்ணிட்டோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை, அவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள சம்பந்தம், எப்படி தேவன் மனுஷனை தமிழத்தில் திரும்ப கொண்டு வர்றார் இயேசுவை பற்றி, இந்த காரியங்கள் தான் போதிக்கிறோம். இதுதான் முக்கியம். ரெண்டாவது காரியம், இந்த கான்டென்ட் என்ன, இந்த சுவிசேஷத்தில் இருக்கிற காரியம் என்ன, என்னெல்லாம் இருக்குது. வெறும் இந்த காஸ்பிள் மெசேஜ்னு கிடையாது, எல்லாமே இருக்குது. பரிசுத்தமாகத்திலும் அதில் தான் இருக்குது. கடைசியில் உயிர்த்தெழுதல், நித்திய வாழ்வு எல்லாம் அதில் தான் இருக்குது. எல்லாமே காஸ்பிள் தான். அந்த விதத்தில் காஸ்பிளை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ மூணாவது காரியத்துக்கு வருவோம். அடுத்தது ஒன்று சொல்கிறார் பாருங்கள். இப்போ ரோமருக்கு போங்க, திரும்பியும் ரோமரில் 1ஆம் அதிகாரத்தில் 9லேருந்து வாசிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையபடிக்கும், உங்களை காண வாஞ்சியாக இருக்கிறபடினாலே எந்த விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருவதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதாவது என்ன சொல்கிறாரு, உங்கள்கிட்ட வரணுன்னு ரொம்ப நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன், வாஞ்சியாக இருக்கிறேன். கர்த்தருடைய சித்தம் எப்போ என்னை அனுமதிக்குதோ அப்போ நான் வருவேன் அப்படிங்கிறாரு. அது சொல்லும்போது சொல்கிறாரு, ஏன் வருவாராம், எந்த காரணத்துக்காக வருவாராம். 10ஆம் வசனம் சொல்கிறார், நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக. நாங்கள் வந்தால் நீங்கள் என்ன ஆவீங்க, இன்னும் சத்தியத்தில் ஸ்திரப்படுவீங்க. ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் அதுக்கு தான் வர்றேன்றார். அதுக்கு தான் வர்றதுக்கு வாஞ்சியாக இருக்கிறேன்றார். அப்போ பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக தன்னிடத்தில் ஏதோ பெரிய ஒரு பவர் இருக்கிறதா நினைக்கிறார். இவர் அவர்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்க முடியும்னு நினைக்கிறார். அதனால தான் நான் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றார். உங்களை நேரம் பார்க்கணும், உங்களோட நேரம் செலவழிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறார். என்ன கொடுப்பாராம் இவர்? ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை பார்ப்போம். அவருக்குள்ளே ஏதோ பவர் இருக்குதுன்றாரு, ஆவிக்குரிய ஒரு வல்லமை இருக்குதுன்றாரு. அவர் வந்தால் ஏதோ நடக்குன்றாரு. என்னத்தை பற்றி அப்படி சொல்கிறாரு? கொலோசியருக்கு போங்க, மறுபடியும் கொலோசியர் 1 எடுத்தோம் இல்லையா, இந்த கொலோசியர் 1க்கே போங்க. 28 வாசித்தோம். இந்த இப்போ 28 29 சேர்த்து வாசிப்போம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி இங்கே தான் அந்த வல்லமைக்கு வர்றோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அதாவது எனக்குள்ளே ஒரு பவர் இருக்குது அப்படின்றார். அந்த பவரை பற்றி இவர் கான்ஷியஸாக இருக்கிறார், அறிந்தவராக இருக்கிறார். எனக்கு ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்குள்ள வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுற. எதுக்கு? எல்லா மனுஷனையும் தேறினவனாக ஆண்டவருக்கு முன்னால் நிறுத்துறதுக்காக. கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கணுமே, எல்லா மனுஷனுக்கும் புத்தி சொல்லணுமே, எல்லா ஞானத்தோடையும் உபதேசம் பண்ணணுமே,
அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய ஒரு கிரியை நடக்குது, எனக்குள்ளே ஒரு வல்லமை, ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு அதை பண்ணுறதுக்கு. அந்த பலத்தின்படி நான் அந்த வல்லமையினால் அந்த பலத்தின்படி நான் போராடுறேன்றார். பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் இது. அவருக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறதாக அவர் உணர்கிறார். He believes that he has a power. என்ன மாதிரி பவர் அது? இன்னும் கொஞ்சம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் போங்க, 4-5 வசனங்கள். இங்கே அந்த வல்லமை பற்றி சொல்கிறார் பாருங்க. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. வெறும் பேச்சில்லை, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஊழியமாக இருந்தது என்றார். தனக்குள்ள ஒரு பவர் இருக்கின்றார், அந்த பவர் தான் வேலையை நடத்துதுன்றார். 1 தெசலோனிக்கேயர் திருப்புங்க, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும், எல்லாம் சொல்லுவோம் வல்லமையோடும், வெறும் வசனத்தோடு இல்லை, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. எப்படி சுவிசேஷம் உங்கள்கிட்ட வந்ததுன்றதை சொல்கிறாரு தெசலோனிக்கேயருக்கு. வெறும் பேச்சு இல்லைங்க, வசனம் இல்லை. வசனம்னா இங்கே பேசுகிறத சொல்கிறாரு. வெறும் வசனிப்பு கிடையாது, வல்லமையோட, வித் பவர். வெறும் சாதாரணமாக நாங்கள் வந்து கிளவராக பேசிட்டு போல, பயங்கர வல்லமையாக ஏதோ ஒரு கிரியை நடந்தது. நாங்கள் வந்து பிரசங்கம் பண்ணும்போது ஏதோ வல்லமையாக நடந்தது அப்படிங்கிறார். இப்படி நிறைய வசனங்கள் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். 1 கொரிந்தியரில் மறுபடியும் 4ஆம் அதிகாரம் 18-20 வரை. நான் உங்களிடத்தில் வருகிறதில்லை என்கிறதற்காக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். கொரிந்தியர் பாருங்கள், பிரச்சனையான ஆட்கள் அவங்க. அந்த சபையில் பல பிரச்சனை போயிட்டுருக்குது, பிரிவினை, சண்டை எல்லாம் போயிட்டுருக்கு. சொல்கிறாரு, சிலர் வந்து கொஞ்சம் தலகணம் பிடிச்சவங்களாம் இருக்கிறாங்கன்றார். நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, பயம் இல்லாமல் அவங்க வேலையை நடத்துகிறாங்க, சண்டை கண்டை பண்ணிட்டுலாம் இருக்கிறாங்க அப்படின்றார். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாக உங்களிடத்தில் வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல, அவருடைய பலத்தை அறிந்து கொள்வேன். அவன்கிட்ட வெறும் வாய்ப்பேச்சு தான் இருக்குதா, இல்லை அவன்கிட்ட ஆவிக்குரிய வல்லமை இருக்குதா, டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்றார். என்கிட்ட வந்து பேசுகிறவனா வராத, வல்லமை இருந்தாவா அப்படிங்கிறார். நான் வந்து பார்க்குறேன், வெறும் பேச்சாளா இல்லை வல்லமை உள்ள ஆளான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன நம்புகிறாரு, இவருக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த வசனத்தை எல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு, அது மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஜனங்களுக்குள்ள ஏற்படுத்துகிற வல்லமை இவருக்குள்ளே இருக்குதுன்றார். இயேசுவே சொன்னார் இல்லையா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறார் இல்லையா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் பலன் அடைந்து, அதான் வல்லமை, எருசலேமில் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்ன்றார். ஏன் அவர்களுக்கு வல்லமை தேவை? அந்த வல்லமை வரைக்கும் வர்ற வரைக்கும் காத்துருங்க, அதுக்குள்ளே போகாதீங்கன்ட்டார், போய் பிரசங்கம் பண்ணாதீங்கன்ட்டார். ஏன்னா இவங்க சாதாரண மக்கள், இவங்களுக்கு அந்த வல்லமை இல்லாமல் போய் பண்ணுறது சரி கிடையாது. போய் பிரசங்கம் பண்ணோம், உலகமெங்கும் போங்க, சகல ஜாதிகளும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னாரு. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வல்லமை வந்து கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் போங்கங்கிறாரு. கடைசியில் போகிறாங்க பாருங்கள், வல்லமை வந்துடுது. பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது, வல்லமை வந்து கிடைக்குது. போகிறாங்க, வசனம் சொல்லுது, வித் கிரேட் பவர் தி அப்போஸ்தலர்ஸ் போர் விட்னஸ் டு த ரெசரக்ஷன். அதாவது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மிகுந்த வல்லமையோடு அவர்கள் அறிவித்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ எப்படி வல்லமையோடு அறிவித்தாங்க? பேதுரு எழுதி பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்கள். இவர் தான் நான் போன வாரம் ஈஸ்டர் அப்போ சொன்னேன் இல்லையா, முதல்ல இயேசுவை நம்பி சீஷர் ஆனார். அப்புறம் வந்து கெத்செமனே தோட்டத்தில் வந்து இயேசுவை பிடிச்சப்போ காதை அறுத்தார். அப்புறம் ஓடிய போயிட்டு அப்புறம் ஒரு தடவை ஒரு பொண்ணு வந்து நீ அவரோட தானே இருந்த அப்படின்னு சொன்னப்போ, ஐயோ எனக்கு அவரை தெரியவே தெரியாதுன்ட்டார். அப்புறம் இயேசு உயிரோடு இருந்தோன்னு திருப்பி வந்து ஜாயின் ஆகிட்டார். அந்த மாதிரி ஆள். பெந்தெகோஸ்தே நாளில் அவருக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. நான் உங்களுக்கு சொன்னேன், பெந்தெகோஸ்தே நாளில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருச்சு. ஏன் பெந்தெகோஸ்தே நாளில் அது ஏற்பட்டுருச்சு? இயேசு சொன்னார், நான் போய் பிதாவிட்ட கேட்டு பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன்னாரு. பெந்தெகோஸ்தே நாள் அந்த விதத்தில் அவங்க திங்க் பண்ணுறாங்க.
போய் லெட்டர் அனுப்புகிறேன்னு சொல்கிற மாதிரி அதை சொன்ன உங்களுக்கு உதாரணம் இல்லையா. போய் லெட்டர் போடுறேன்னு அந்த காலத்தில் சொல்லுவோம் இல்லையா. போய் லெட்டர் வந்தோடனே நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். பையன் போய் சேர்ந்துட்டான் பாரின்னு கண்ட்ரியில் படிக்க போகிறவன் போய் சேர்ந்துட்டான்னு நிம்மதியாக இருப்பான். அந்த காலத்தில் லெட்டர் தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இவர் போய் பரிசுத்தாவியானவர் அனுப்புகிறேன்னார் பாருங்க. பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட உடனே இவர் போகிறேன்னாரு. அவங்களுக்குள்ள என்ன இருந்திருக்குன்னு தெரியல. எங்கே போகிறாரு? காற்றுல மறைஞ்சு போயிட்டாரா? எங்கே போனாருன்னு யார் கண்டா? இவர் எப்படி நம்புறது எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. பரிசுத்தாவி ஊற்ற போட்ட போது அவர்களுக்கு ஒரு நிச்சயம் வந்துருச்சு. போய் பிதாவுன்ட்ட கேட்டு அனுப்புகிறேன்ட்டாரு. அனுப்பிச்சிட்டாரு. இவர் வந்துட்டார். அப்போ அவர் அங்கே போயிருக்காரு. அப்போ அவனுக்கு பல காரியங்களை குறித்து நிச்சயம் வந்துருச்சு. பரலோகம்னு இருக்குது, பரலோக தகப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு, அங்கே இவர் போயிருக்கிறாரு, நானும் அங்கே ஒரு நாள் போகிறேன், எல்லாம் அதில் வந்துடுது பாருங்கள். எல்லா நம்பிக்கையும் அதில். அதனால தான் ஆளே மாறிட்டான். பெந்தகோஸ்து நாளில் பேதுரு அப்படியே மாறிட்டான். மாறி பிரசங்கம் பண்ணால் பவர்ஃபுல்லாக இருக்குது பிரசங்கம். எவ்வளோ பவர்ஃபுல்னா, எரேமியா சொல்கிறார் இல்லையா, அது ஒரு சம்மட்டி மாதிரி இருக்குதான். மலையை சுக்குநூறாக நொறுக்கக்கூடிய ஒரு சம்மட்டி மாதிரி இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது, வல்லமை அதில் இருக்கும்போது, அது கடினமான இருதயங்களை கூட உடைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடியது. இருதய கடினத்தை தகர்க்கக்கூடிய வல்லமை உள்ளதாக கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. அங்கே நின்றுட்டு இருந்த ஆயிரக்கணக்கான மக்களில் நிறைய பேர் பிலாத்துவின் வீட்டில் எதிர்க்க நின்று இவரை சிலுவையில் அறையணும்னு சொன்ன ஆளுகளாக கூட இருந்திருப்பாங்க. இவரை நம்பாத ஆளுங்களாக இவரை சிலுவையில் அறையறதுக்கு கோஷம் போட்ட கும்பலில் இருந்தவங்களாம் இருந்திருப்பாங்க. கடின இருதயம் உள்ளவர்கள் தான். ஆனால் அன்றைக்கு பேதுரு சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணும்போது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணுறாரு? அவரை நீங்கள் சிலுவையில் அறைந்தீங்க, தேவன் அவரை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பி இருக்கிறார் என்றாரு. சொல்கிறான். உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் கதறாங்க. அவங்க என்ன செய்யணும் சொல்லியா, என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னா, மனம் திரும்பி எல்லாம் ஞானஸ்தானம் எடுங்கன்றாரு. 3000 பேர் அன்றைக்கி சேர்ந்தாங்க. எவ்வளோ பவர்ஃபுல் பிரசங்கமாக இருந்திருக்குன்னு பாருங்கள். என்ன பவர்! அப்போ இயேசு கரெக்டாக தான் சொன்னார், அந்த வல்லமை வரட்டும் அப்படின்னார். அந்த வல்லமை பவுல் சொல்கிற மாதிரி தான் பிரசங்கம் பண்ணால் அங்கே வேலை செய்யும், உள்ளத்தில் வேலை செய்யும், ஆழம் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை. பவுலுக்கு அந்த வல்லமை இருக்குதுன்றது நல்லா விளங்குறது. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு முறை கர்த்தர் யாரையாவது பயன்படுத்தும் போதும் பார்த்திங்கன்னா, அந்த பயன்படுத்துகிற ஒருத்தரை எழுப்பும்போது கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் சரித்திரத்தில் கர்த்தர் ஒரு மனுஷனை எந்த ஊராக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் எழுப்பினார்னா அவனுக்கு ஒரு விசேஷித்த வல்லமையை தர்றார். படிப்பு கிடிப்பெல்லாம் அப்புறம் தாங்க. ஒரு விசேஷித்த வல்லமை பரலோகத்திலிருந்து அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வல்லமை என்ன மாதிரி வல்லமை? அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வரும்போது, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அவன் பேசும்போது இருதயம் நொறுங்குகிறது, கடின இருதயமெல்லாம் தகர்த்தெறியப்படுகிறது, உள்ளங்கள் திறக்கப்படுகிறது, கடினமான ஆட்கள் கூட கர்த்தர்கிட்ட திரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை கொடுக்கப்படுகிறது. அதனால தான் அவர் பிரசங்கம் பண்ண நான் கூட பண்ணிடுறேன் அப்படின்றது நடக்காது. வல்லமை இருக்க வேண்டும். இந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குது அவருக்கு. வல்லமை கொடுக்கப்படுறது. அந்த வல்லமை உள்ள ஆள் பிரசங்கம் பண்ணும்போது, அதனால தான் பாருங்கள், இங்கே நிற்கும்போது சிலர் இந்த ஸ்டேஜையே ரொம்ப சேக்ரடாக நினைக்கிறாங்க. ஸ்டேஜையே ரொம்ப பரிசுத்தமானதாக நினைக்கிறாங்க. ஸ்டேஜில் ஒன்றும் கிடையாது. சிலர் இதை கொண்டு கும்பிட்டு போகிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் நம்புறது கிடையாது. ஆனால் இங்கே நிற்கும்போது அவருடைய வல்லமை இல்லாமல் நிற்கக்கூடாது. அவருடைய வல்லமை இல்லாமல் நின்று எவ்வளோ கிளவராக பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அங்கே ஒன்றும் நடக்காது. ஆளுகளுக்குள்ளே ஒன்றுமே ரிசல்ட்டே இருக்காது. ஒரு உள்ளத்தையும் தொடாது, ஒன்றையும் மாற்றாது, ஒரு ஆளுக்குள்ளேயும் ஒரு மாற்றமே இருக்கவே செய்யாது. ஹாவர்ட் ஹாரிஸ்னு ஒரு ஆள் இருந்தார் பாருங்கள், வெல்ஷ் ரிவைவலில் 100 வருஷத்துக்கு மேலே முன்னால் அங்கே வேல்ஸில் ஒரு பெரிய ரிவைவல் இங்கிலாந்து தேசத்தில் அதை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஆள். அவர் இந்த வல்லமைக்கு அதிகாரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினார். கிரேக்க மொழியில் வல்லமைன்ற வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் சில நேரத்தில் வல்லமைன்னு மொழிபெயர்க்கிறாங்க, சில நேரத்தில் அதிகாரம்னு மொழிபெயர்க்கிறாங்க. அவர் அதிகாரன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர் சொல்கிறாரு, ப்ரீச்சிங்கில் 2 விதமான ப்ரீச்சிங் இருக்குது.
ஒன்று பாரம்பரிய பிரசங்கம். அந்த பாரம்பரிய பிரசங்கம் கரெக்டான பிரசங்கம். ஏன்னா எல்லாரும் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுத்து இதுதான் உபதேசம்னு முடிவெடுத்து அதை பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும். அந்த பிரசங்கம் பிரசங்கம் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதில் அதிகாரம் இல்லைன்றார். கரெக்டான பிரசங்கம் ஆனால் அதிகாரம் இல்லைங்கிறார். அது ஒரு விதமான பிரசங்கம். இன்னொன்று, பிரசங்கம் கரெக்டாக இருக்கும், அதில் அதிகாரம் இருக்கும். அதுதான் பவர், அதுதான் வேலை செய்யும் அப்படிங்கிறார். இந்த ஹாவர்ட் ஹாரிஸ்ன்றவர் அந்த அதிகாரத்துக்காக காத்திருப்பாராம். அந்த அதிகாரம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற இந்த நிச்சயத்தோடு தான் நான் ஏறணும் மேடையில், அதோடு தான் நான் பிரசங்கம் பண்ணணும், ஒவ்வொரு முறையும் எனக்கு அந்த நிச்சயம் வேணும் அப்படின்னு இருப்பாராம். பாருங்க, இன்றைக்கி அதுதான் நிறைய நேரத்தில் மறந்துடுறோம். அப்படி தான் ஒரு முறை கூட்டம் ஜனங்கள்லாம் வந்துருச்சு, எல்லாரும் வந்தாச்சு. பிரசங்க இறங்கன்னு கேட்டால் காணும். போய் அவரை கூட்டுவான்னு ஒரு பொண்ணை அனுப்பிச்சிருக்கிறாங்க. போனால் அந்த பொண்ணு பார்த்துட்டு திருப்பி வந்து சொன்னிச்சான், அவர் யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கிறாருங்க ரூமில், எப்படி கூப்பிடுறதுன்னுச்சு. இல்லைம்மா போய் கூப்பிட்டுவாமா, எல்லோரும் வந்தாச்சு, பிரசங்கம் ஆரம்பிக்கிற நேரம் ஆச்சு, வர சொல்ல. அவர் திருப்பி போய் பார்த்துட்டு திருப்பியும் பேசிகிட்டு தான் இருக்காராம். வந்து சொல்லிச்சான், யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கிறாருங்க, நீர் வரலன்னா நான் போக மாட்டேன்றாரு அவர்கிட்ட அப்படின்னுச்சான். யாருன்னு போய் பார்த்தா அங்கே யாரும் இல்லை. அப்புறம் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார்? ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கார். ஆண்டவரே, நாங்கள் ஏறுறதுக்கு முன்னால் நீர் என் கூட வரலைன்னா நான் அங்கே போகல, நீர் வராமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு நிற்கிறாராம். தான் வல்லமை. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த வல்லமை இருக்குதுங்கிறது விளங்குது. தனக்குள்ளே அந்த வல்லமை இருக்கிறதுன்றது அவருக்கு நல்லா விளங்குறது. சரி, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். ஆவிக்குரிய வரத்தை ஏதோ கொடுக்க போகிறேன்றாரு. எப்படி பண்ண போகிறாரு? அதை ஏதோ கொடுக்கறதுக்காக வர்றேன்றார். ஆவிக்குரிய வரத்தை கொடுக்குறேன்றாரு. இவருக்குள்ளே ஏதோ வல்லமை இருக்குதுன்னு இவருக்கு தெரியுது. இவருக்குள்ளே வல்லமை இருக்குது. இவர் எப்படி ஆவிக்குரிய வரத்தை கொடுப்பார்? ஆவிக்குரிய வரத்தை கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? இதில் பல விதமாக அர்த்தம் சொல்கிறாங்க. அது சும்மா லேசாக டச் பண்ணிட்டு நான் உண்மையான அர்த்தத்துக்கு போகிறேன். ஒன்று, சிலர் சொல்கிறாங்க ஆவிக்குரிய வரத்தை கொடுத்துருன்னா பரிசுத்த ஆவியை கொடுப்பது. ஒருத்தர் பரிசுத்த ஆவி இல்லைன்னா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. உண்மையாக பவுல் அப்போஸ்தலனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கை வச்சா பரிசுத்த ஆவி வந்து இறங்கும் அப்படின்ற ஒரு அது இருந்தது தான் அவருக்கு. எபேசு பட்டணத்தில் எல்லாம் அதெல்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். பவுல் அப்போஸ்தலனுக்கு உண்மையாகவே அந்த வல்லமை இருந்தது. அவர் கை வச்ச பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். இதெல்லாம் நடந்தது. மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் அந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்லாம் வாசிக்கிறோம். ஆனால் அந்த ஆவிக்குரிய வரத்தை கொடுக்கறதுக்காக இங்கே அவர் பேசினதாக தெரியல. ஏன்னா இங்கே கிறிஸ்தவர்களை பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே முழுமையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க மறுபடியும் பிறந்தவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக அவர்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்க. அவர்களை பாராட்டுறாரு, அவருடைய விசுவாசத்தை பாராட்டுறாரு, எல்லாம் பாராட்டுறாரு. ஆகவே அவர்களுக்கு இதை கொடுக்கறதுக்காக நான் வந்து உங்கள் தலையில் கை வைக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இங்கே தெரியல. அதுவும் இல்லாமல் க்ளீனாக சொல்கிறாரு, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக. எதுக்காக வரேன்றாரு? உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வரத்தை கொடுப்பேன். அந்த வரம் என்ன? நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் பிடிக்குன்றார். அப்போ இது வேறு எதையோ குறிக்குது. ரெண்டாவது விளக்கம் என்ன சொல்கிறாங்க? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9 வரங்களை குறித்து சொல்லியிருக்கலையே, ஆவிக்குரிய வரங்கள். சிலருக்கு தீர்க்க தரிசனம் வரும், சிலருக்கு அற்புதங்களின் வரம், சிலருக்கு விசுவாச வரம், சிலருக்கு ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை வசனிக்கும் வரம், இதெல்லாம் இருக்குது இல்லையா? அந்த 9 வரங்கள் ஏதோ ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வரங்களை கொடுப்பதுக்காக வர்றாரு. இவருக்கு அதை கொடுப்பாரு, அவருக்கு இன்னொன்று கொடுப்பாரு, இன்னொரு ஆளுக்கு இன்னொன்று கொடுப்பாரு, அப்படி வரங்களை கொடுக்கறதுக்காக வர்றாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இங்கே உண்மை மாதிரி தெரியல. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஸ்திரப்படுவதற்காகன்றார். அவங்கள ஸ்திரப்பட வைக்கிறதுக்கு வெறும் வரத்தை கொடுத்தா ஸ்திரப்பட வைக்க முடியாது. இன்னும் கேட்டால் கொரிந்து சபை ஸ்திரப்பட்ட சபை என்ன சொல்கிறீங்க? கொரிந்து சபை ரொம்ப பிரச்சனையான சபை, ஸ்திரமில்லாத சபை, ஆடிப்போன சபை. அங்கே எல்லாம் இருக்குது, எல்லா வரமும் இருக்குது. தீர்க்க தரிசனம் இருக்குது, அந்நிய பாஷை இருக்குது, அற்புதம் இருக்குது, எல்லா வரமும் இருக்குதுங்க. ஆனால் ஒரே பிரச்சனை, அதை வச்சே சண்டை போட்டுக்கிறாங்க எல்லாம். நீ தீர்க்கதரிசனம் சொல்கிறதா, நான் சொல்கிறதா? இதில் எது உயர்ந்த வரம்? அது உயர்ந்த வரமா, இது உயர்ந்த வரமா? இப்படி அவங்களுக்குள்ள போட்டியும் பொறாமையும் சண்டையுமா இருக்குது. அப்போ
ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறவர்கள் ரொம்ப ஸ்திரப்பட்டவர்கள்னு சொல்ல முடியாது. ஆவிக்குரிய வரம் வந்ததுனால ஸ்திரப்படுறாங்கன்னு தெரியல. அது மாதிரி தெரியல. இங்கே குழப்பமான ஒரு சபையாக இருக்குது. இவர் ஸ்திரப்படுவதற்காக சில ஆவிக்குரிய வரங்கள்னா அப்போ அது 9 வரங்களாக இருக்க முடியாது. அப்படி இருந்தால் கொரிந்து சபை பிரமாதமாக இருந்திருக்குமே. எல்லா வரமும் இருக்குதுன்றார் அவங்களுக்கு. ஆனால் ஸ்திரமாக இல்லை, அவங்க ரொம்ப குழப்பமாக இருக்கிறாங்க. அப்போ எந்த வரத்தை குறித்து இங்கே சொல்கிறாருங்கிறத கவனிக்கணும். என்ன மாதிரி வரம்னா அதுதான் முதல்ல நான் வாட்ஸ்அப்பே உங்களுக்கு சொன்னேன். கொலோசியரில் நம்ம பார்த்தோம் இல்லையா, 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மறுபடியும் திருப்புங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்போ என்ன வல்லமை, என்ன ஆவிக்குரிய வரத்தை அவர் கொடுக்க போகிறாரு? என்ன ஆவிக்குரிய கொடுத்த போகிறாருன்னா, இவருக்குள்ளே ஒரு பெரிய வல்லமை இருக்குது. அது என்ன வரும்? எல்லா மனுஷனையும் அவருக்கு கீழே வந்து போதனை கேட்குற மனுஷர்களை தேறினவனாக நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை இவர் பிரசங்கத்திலே இருக்கிறது. இயேசுவை இவர் அறிவிக்கிறார் பாருங்கள், புத்தி சொல்கிறார் பாருங்கள், எல்லா மனுஷனுக்கும் ஞானத்தோடு உபதேசம் பண்ணுறார் பாருங்கள். அதை கேட்கிற மனுஷர்கள் ஸ்திரப்படுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையை கடவுள் இவர் கொடுத்துருக்காரு. வார்த்தைகள் சம்மட்டி மாதிரி மனுஷனை திருத்துறதுக்கு, கெட்டவனை கூட நல்லவன் ஆக்கிறதுக்கு, குழப்பங்களை போக்குறது. அதனால தான் கொரிந்து சபைகள்லாம் எழுதுகிறாரு. அவங்கள ஸ்திரப்பட வைக்கிறதுக்காக தான் எழுதுகிறாரு. வருவேன் நேரம் அப்படின்றாரு. ஏன்னா அவளை திருத்துறதுக்கு, சரி பண்ணுறதுக்குரிய அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இவருக்கு இருக்கிறது. வந்து அப்போ போதிக்க போகிறேன்றார். எப்படி சிறப்படுத்துவார் இவங்களை? எல்லா மனுஷருக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணி தான் அவர்களை சிறப்படுத்த முடியும். அப்போ அதைத்தான் சொல்கிறாரு, உங்களுக்கு ஆவிக்குரிய சில வரங்களை, ஈவுகளை, நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நான் வர்றதன் மூலமாக நீங்கள்லாம் ஸ்திரப்படுவீங்க அப்படிங்கிற விதத்தில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறேன்றாரு. எத்தனையோ முறை ட்ரை பண்ணேன், வாய்க்கலை. கர்த்தருடைய சித்தம் இல்லை, வரல. நான் சித்தம் இருக்கும்போது சித்தத்தினாலே நல்ல பிரயாணம் சீக்கிரம் கிடைக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன் அங்கே வரணும்னு முயற்சி எடுக்கிறாரு? ஏன் வரணும்னு முயற்சி எடுக்கிறாருன்னா, இங்கே எழுதுகிறார் பாருங்கள், இந்த நிருபம் லெட்டருங்க. இது 16 அதிகாரம் பிரிச்சிருக்காங்க. இது இவ்வளோ லெட்டருங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எனக்கு சில நேரத்தில் நீள லெட்டர் வரும், சிலதெல்லாம் இவ்வளோ நீளம் இருக்கும். அதுவும் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் எழுதியிருப்பாங்க, மார்ஜின் கூட விடாமல். அப்படிலாம் எழுதுகிறவங்க இருக்கிறாங்க. எவ்வளோ எழுதியிருக்கிறார் பாருங்கள் 16 அதிகாரத்தில். இந்த 16 அதிகாரமும் ஒரு சினாப்சிஸ் தான். அவர் போதித்த காரியங்களுடைய சுருக்கம் தானே ஒழிய மொத்தம் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி போதிக்கும் போது எபேசு சபையில், கொரிந்து சபையெல்லாம் நீண்ட நாட்கள் தங்கி, வருஷக்கணக்கில் தங்கி போதிச்சார். அங்கெல்லாம் போதிக்கும் போது எபேசு சபையில் குறிப்பாக சொன்ன ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரத்துக்கிட்ட பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. காலையில், மத்தியானம், ராத்திரின்னு பிரசங்கம் பண்ணி என்ன பிரசங்கம் பண்ணுவார் மனுஷன்? ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம். நான் சில நேரத்தில் பண்ணுறேன், 4 மணி நேரம் கூட பண்ணியிருக்கேன். பட் என்ன டெய்லி பண்ணுறேன்றாரு, இரவும் பகலும் பண்ணுறேன்றாரு, தினந்தோறும் பண்ணுறேன்றாரு. எப்படி பிரசங்கம் பண்ணுவார், என்ன பிரசங்கம் பண்ணுவார்னு நான் யோசித்து பார்க்குறேன். அவ்வளோ பிரசங்கம் எல்லாம் இயேசுவை குறித்து தான். அவரையே பிரசங்கம் பண்ணுறேன்றார், அவரை பற்றியே தான் உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்றார். அப்படி தான் சபைகளை ஸ்தாபிச்சேன்றார். அப்போ இது வெறும் சுருக்கங்க. லெட்டர் எழுதும்போது அவ்வளோ, அந்த காலத்தில் இந்த எழுதுகிற அந்த காரியங்கள்லாம் இந்த காலத்து மாதிரி பேப்பர் இல்லை, வாங்கி எழுதுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். கஷ்டமான ஒரு காரியம். அதில் சுருக்கமாக தான் எழுதுனாங்க. ரொம்ப அவர் பிரசங்கம் பண்ணது ரொம்ப நீளமாக பிரசங்கம் பண்ணி ஒருத்தன் விழுந்தே செத்து போனால் எழுப்பினார். அப்புறம் இல்லையா, தூக்கி விழுந்தான் அவன். இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. அவ்வளோ நீளமாக பிரசங்கம் பண்ணக்கூடியவர் அவர். என்ன சொல்கிறாரு, இது ரொம்ப சுருக்கமாக எழுதுகிறேன், ஆனால் உங்கள்கிட்ட வந்தேன்னா நல்லா உட்காந்து சில மாதங்கள், ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் வர்றவங்களுக்கெல்லாம் நான் போதிச்சு உங்களை ஸ்திரப்படுத்துகிற வேலையை நான் செய்வேன். அதுக்குரிய வல்லமை எனக்குள்ளே இருக்குது. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட அறிவை கொடுத்துருக்கிறாரு, ஒரு வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறாரு. நான் யூத மார்க்கத்திலிருந்து வந்தவன், பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடித்து இயேசுவை விட்டுட்டு மீதியெல்லாம் அதில் வாசித்தேன். அதுக்கப்புறம் அரேபியாவுக்கு போய்
இயேசுவே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவரை பார்க்க கற்றுக்கொண்டேன். பழைய ஏற்பாட்டில் எல்லாத்துலேயும் இயேசுவை பார்க்க கற்றுக்கொண்டேன். இயேசுவை நான் பழைய ஏற்பாட்டிலேருந்தே போதிக்க முடியும் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இயேசுவை நேரடியாக பார்த்துருக்குறேன். அவரை நேராக பார்த்தவன் நான். அது மட்டும் இல்லை, பல காரியங்கள் குறித்த வெளிப்பாடு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் நேரம் போதாது, நேரம் உங்கள்கிட்ட உட்காந்து இந்த மாதிரி எழுதிட்டுலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது, மொத்தமாக போதிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்றார். அதனால தான் இந்த நிருபங்களை வாசிக்கும்போது நல்ல கவனிங்க. போன தடவை போதிச்சேன், இந்த 92 எடுத்து போதிச்சேன். 7.5 வருஷம் ஆச்சு. 7.5, இந்த வருஷம் எவ்வளோ, இந்த தடவை எவ்வளோ ஆகும்னு தெரில. 7.5 வருஷம் ஆச்சு இதை முடிக்கிறதுக்கு. இந்த நிருபங்களை வாசிக்கும்போது சிலர் என்ன நினைக்கிறாங்க, கடற்கரைன்னு போயிடலாங்க, சீக்கிரம் போகலாங்க, இங்கே இன்னும் 8ஆம் அதிகாரம்லாம் வந்தால் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இது சும்மா இந்த இன்ட்ரடக்ஷன்லேயே என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள்? நேராக போயிடுங்க 8ஆம் அதிகாரத்துக்கு போயிடுங்க. யூஆர் மோர் தென் கான்கரர்ஸ், நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அந்த செக்ஷனுக்கு போயிடுவோம், அங்கே போய் வெளுத்து வாங்கலாம். அங்கே போனால் விளங்காதே. இந்த 7 அதிகாரம் விளங்குனா தான் 8ஆம் அதிகாரம் விளங்கும். அதுதான் அங்கே பிரச்சனை. அது மட்டும் இல்லை, பிரசங்கியாருடைய வேலை என்னவாக இருக்கணும்? அவர் சுருக்கி எழுதியிருக்கிறாருன்னா நம்ம விரிவாக்கி பிரசங்கம் பண்ண வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கணும். அவர் விரிவாக்குனார்னா எப்படி விரிவாக்குவார்னு பார்த்து நியாயமான விதத்தில் அவர் என்னத்தை மனசில் வச்சுட்டு எழுதுகிறாரு, என்னத்தை சொல்கிறாரு இங்கேன்னு, அதன் அடிப்படையில் அவர் சுருக்கமாக எழுதுனதை நம்ம விரிவாக்கி பிரசங்கம் பண்ணுறது தான் பிரசங்கம். அதுதான் கிறிஸ்தவ ப்ரீச்சிங். சில இடங்களில் இதை விளங்காமல் பிரசங்கியார 10 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணிங்கன்னா பாருங்கள், சும்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப லேட் ஆகுது அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ பிரசங்கன்னா என்ன ரொம்ப நீளமாக இழுத்துக்கிட்டு இதெல்லாம் என்னத்துக்கு, சும்மா சிம்பிளாக டக்குன்னு கடற்கன்னு முடிக்க வேண்டியது தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் பண்ணக்கூடாது. இவர் சுருக்கி எழுதியிருக்கிறாருங்க. இவர் எதுக்கு சுருக்கினார்னு எனக்கு தெரியும். லெட்டர் அது சுருக்கி எழுதியிருக்கிறாரு. இதில் அவர் விரிவாக்குனா எப்படி விரிவாக்குவார்னு பார்த்து நான் விரிவாக்கணும். நியாயமான விதத்தில், சும்மா கதை விடுறது கூடாது. நியாயமான விதத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்து அதை விரிவாக்கி நான் பிரசங்கம் பண்ணோம். அதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபம் காமெண்ட்ரிலாம் போய் பாருங்கள். நீங்கள் எங்கேயா போய் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதியிருக்க காமெண்ட்ரி பாருங்கள். ஒன்று இவ்வளோ அடியாக இருக்கும், சிலது இவ்வளோ அடியில் 6-7 புஸ்தகம் இருக்கும். இந்த ஒரு 16 அதிகாரங்களை விளக்கி சொல்கிறதுக்கு பல வால்யூம், 10 வால்யூம்லாம் இருக்குது ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதியிருக்காங்க. ஏன் அவ்வளோ வால்யூம் எழுதுகிறாங்க? ஏன்னா அவர் சொன்னதுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. அவர் சொன்னதை வெளியே கொண்டு வர்றதுக்கு, மொத்த காரியத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. அதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம். அதனால் கிறிஸ்தவ பிரசங்கங்கிறது சும்மா ஷார்ட்டாக ஷார்ட்டாகவும் வேணும், ஸ்வீட்டாகவும் வேணும். அப்படி அது எப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு பாருங்கள், அந்த மாதிரி தான் கிடைக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி பாருங்கள், டர்ன்னு கிழிஞ்சிட்டு வரோம் எல்லாம். இந்த சீப் அண்ட் பெஸ்ட்டுனாலே ஒன்றுத்துக்கு உதவாது தான் கிடைக்கும். சிலர் ரொம்ப ஸ்மார்ட்டு நினைப்பேன், சீப் அண்ட் பெஸ்ட்டாக பிடிச்சாங்க. அப்படி உலகத்தில் ஒன்றுமே இருக்கிறதா எனக்கு தெரியல. எனக்கு 70 வயசு ஆகுது. எங்கேயுமே இல்லைன்னு நான் சொல்கிறேன், சவால் விட்டு. சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கிடையவே கிடையாது. பெஸ்ட்டாக இருந்ததுன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும், மோசமானதாக இருந்ததுன்னா சீப்பாக இருக்கும். சீப்பாக இருந்ததுனாலே மோசமானதுன்னு அர்த்தம். ஒன்றே ஒன்று தான் ஃப்ரீயாக வருது, பெஸ்ட்டு. அது என்னன்னா கர்த்தர் கொடுக்குற ரட்சிப்பு. அது 1 பைசா கூட செலவு இல்லை, நான் ஒன்றுமே தர வேண்டியதில்லை, அது ஃப்ரீயாக வருது. மீதியெல்லாம் இந்த சீப் அண்ட் பெஸ்ட்டெல்லாம் நம்பக்கூடாது. அதே மாதிரி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு. ஷார்ட்டாக இருந்தால் அது ஸ்வீட்டு கிடையாதுங்க, உங்களுக்கு கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிடும், அது உருப்படாமல் பண்ணிடும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுக்கு போனீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். இருக்கீங்களா? சரி, அப்போ இதை இன்னும் சுருக்கக்கூடாதுங்க, சுருக்கியாச்சு. இதை சுருக்கி இருக்கிறாங்க. இது விரிவாக்குறது தான் நம்ம வேலை. இதுதான் கிறிஸ்டியன் ப்ரீச்சிங். இதுதான் பிரசங்க கலையே. தான் பிரசங்கம்னா என்ன? இதை எடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னு மற்ற அவர் எழுத்தெல்லாம் எடுத்து கான்டெக்ஸ்ட்டை பார்த்து, இந்த கலாச்சாரத்தை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து என்ன சொல்ல வர்றாரு, இதில் என்ன அர்த்தமாகிறது, எதை இங்கே வெளிப்படுத்த, என்ன உபதேசம் இங்கே வருது அப்படின்னு எடுத்து போதிக்கிறது. இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம், அது மாதிரி விளக்கம் சொல்கிறேம்மா. அந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார், நான் இவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணுறதை பார்த்து சொல்கிறார், இந்த ரோமருக்கு எழுதுன்னு
அவர் இது மாதிரி பிரசங்கத்துக்கு பார்த்ததில்லை போல இருக்கு. சொல்கிறாரு, பவுல் இங்கே இருந்திருந்தாருன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பார், இதில் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறாரே இவருன்னு. அவர் நினச்சிருக்கார், நான் ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன், பவுல் எழுதுனது கொஞ்சம், நான் பிரசங்கம் பண்ணுறது ரொம்பங்கிற மாதிரி. பவுல் இருந்திருந்தாருன்னா நீங்கள் எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறீங்க, அவர் எழுதுன கொஞ்சத்தை வச்சு இவ்வளோ வளர்க்குறீங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருப்பார். நான் சொன்னேன், இல்லை அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னும் பார்த்துட்டு இருக்கிறார் அங்கேருந்து. நீங்கள் அங்கே போகும்போது சொல்லுவார், நான் எவ்வளோ எழுதியிருக்கிறேன், இவன் இவ்வளோண்டு பிரசங்கம் பண்ணானேன்னு தான் சொல்லுவார். இன்னும் முழுசாக பிரசங்கம் பண்ணலையே, லேசாக தொட்டுட்டு விட்டுட்டானே, இதை இன்னும் இதை இப்படி சொல்லியிருக்கணுமே, அப்படி சொல்லியிருக்கணும், 1000 விளக்கம் அவர் கொடுப்பார் போயான்னு. சரி, விளங்குறதே இல்லை பாருங்கள் சிலருக்கு. என்ன கிறிஸ்தவ பிரசங்கம்னா ஒரு சீப்பாக ஒரு இதாக நினைக்கிறது. கிறிஸ்தவ பிரசங்கத்தை போல் ஒரு காரியம் கிடையவே கிடையாது இந்த உலகத்தில். நான் சொல்கிறேன், அதை பற்றி ஒரு உயர்ந்த எண்ணம் நமக்கு வேணும். இந்த மாதிரி ஆட்கள் எனக்கு புரிஞ்சு கொள்ளவே முடியல பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு எந்த உபதேசமும் கேட்டது கிடையாது, அதுதான் பிரச்சனை. அதனால தான் அவர் வாஞ்சிக்கிறார், அங்கே வரணும், அங்கே வந்து பிரசங்கம் பண்ணணும், அங்கே வந்து உங்களோட நேரத்தை செலவழிக்கணுன்றார். இதுக்கு இல்லைன்னா எதுக்கு நேரம் எழுதி இல்லாமல் ஸ்வீட் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதி அனுப்பிச்சிடலாமே, லெட்டர் போஸ்ட் கார்ட்லேயே எழுதி முடிச்சிடலாம். இவ்வளோ 16 அதிகாரம், அதுக்கு 16 வசனம் கூட தேவையில்லை, எழுதி முடிச்சிடலாமே. எழுத முடியாதுங்க, சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வசனங்கள் தான் ஒருவனை பரிசுத்தமாக்குகிறது, வளரச் செய்கிறது, ஸ்திரப்படுத்துகிறது தான் சொல்கிறார் இல்லையா. அவருடைய ஜெபத்தில் சொல்கிறார் 17ஆம் அதிகாரத்தில் யோவானில், sanctify them by thy truth, உடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இது என்ன ட்ரூத்து, எப்படி நம்ம sanctify ஆகிறோம், பரிசுத்தமாகிறோம்? வசனத்தினால, உபதேசத்தினால. அதுதான் பரிசுத்தமாக்குகிறது. அது ஒரு ப்ராசஸ்ஸு. அது உள்ளே போய் அது ஆழமாக நோண்டி அதில் ஆழமகலம் நீளம் உயரத்தெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இதை சுருக்கத்தை எடுத்து அதை விரிவாக்கி அதனுடைய எல்லா விவரங்களையும் வெளியே கொண்டு வந்து என்ன சொல்ல வர்றாருன்னு தெரிகிற வரைக்கும் அதை விடாமல் அதை கண்டுபிடித்து அதை போதித்து அதை அறிந்து கொள்ளாதான் அதுதான் பாருங்கள் மனுஷனை பரிசுத்தமாக்கும். இதுக்கு ஷார்ட்கட் ஏதாவது இருக்குதா? கொஞ்சம் குயிக்காக முடிகிற மாதிரி எதாவது இருக்குது? சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதா? கிடையாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குதா? கிடையாது. இது பல வருஷம் ஆகுங்க. இது பல வருஷம் ஆகும். இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கிறேன். எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா எனக்கு இது இவ்வளோ தூரம் வர்றதுக்கு? இது பல வருஷம் ஆகும். இது ரொம்ப நேரம் செலவழிக்கணும். இது நிறைய காரியங்கள் இருக்குது. அதனால தான் சொல்லிட்டாரு, அன்சர்ச்சபிள் ரிச்சஸ், அளவிடப்பட முடியாத ஐஸ்வர்யம் இது, எண்ணி பார்க்க முடியாத ஐஸ்வர்யம் இது. இது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இது. சரி, 2 பேதுரு இப்படி சொல்கிறார். இதை வாசித்து முடிப்போம். பேதுரு எப்படி சொல்கிறார் பாருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14. 2ஆம் வருகையை பற்றி சில இதெல்லாம் சொல்கிறாரு. அதை சொல்லிவிட்டு அதெல்லாம் சிலருக்கெல்லாம் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா. சொல்கிறார், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், கடைசி காலம் இதெல்லாம் வர்றதுக்கு காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதை ஆயிருங்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு. மேலும் நம்முடைய கர்த்தர் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நான் வர்றேன்னாரு, இன்னும் வரல. நியாயந்தீர்ப்பேன்னாரு, ஒன்றும் நியாயந்தீர்க்கல. இந்த பாவிகளெல்லாம் எதாவது பண்ணுவேன்னாரு, ஒன்றும் பண்ணல. எல்லாம் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறான். எங்கே வரப்போகிறாரு, எங்கே நடக்க போகுது, இவ்வளோ நாள் நடக்கலை, இன்னும் எங்கே நடக்க போகுதுன்றான். சொல்கிறாரு, கர்த்தருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். அது உங்கள் ரட்சிப்புக்காக தாமதப்படுத்துகிறாருன்னு எண்ணுங்க. சான்ஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு, இன்னும் காலம் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும், பேதுரு எழுதுகிறாரு பவுலை பற்றி, நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். நல்லா கவனிங்க, அவருடைய நிருபங்களை பற்றி சொல்கிறார். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. கஷ்டமாக இருக்குதான் புரிஞ்சுக்கிறதுக்கு. சொன்னதில் கஷ்டமான காரியங்கள்லாம் இருக்குது. அவனுக்கு சில வெளிப்பாடுகள்லாம் கிடச்சிருக்கு, சொல்லியிருக்கிறான். புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் அப்போவே ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க புரட்டுறதுக்கு. கேடு வரத்தக்கதாக புரட்டுகிறார்கள். கல்லாதவர்கள், உறுதி இல்லாதவர்கள், 2 வார்த்தையை கவனிச்சிங்களா? யார் கல்லாதவர்கள்? படிப்பு இல்லாதவங்களா?
படிப்பு கம்மியாக இருக்குன்னு அர்த்தமா, டிகிரி எல்லாம் இல்லைன்னு அர்த்தமா? கிடையாதுங்க. கல்லாதவர்கள்லாம் கிறிஸ்துவை குறித்த உபதேசம் அவர்களுக்கு இல்லை. யாரும் அவர்களுக்கு உபதேசிக்கவில்லை, கொடுக்கவில்லை உபதேசத்தை. கிறிஸ்துவ குறித்து கற்றுக்கொள்ளலை, கிறிஸ்துவை யாரும் போதிக்கலை, வசனத்தை யாரும் போதிக்கலை. தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் வர்றவங்க, அவங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு. கிறிஸ்துவ குறித்து கேட்கல, கேள்விப்படலை. இந்த மாதிரி ஆளுங்க தான் நிறைய இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதையும் இதையும் சொல்கிறது என்னத்தையாவது ஒன்று தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுறாங்களாம், மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுறது போல் புரட்டுகிறார்கள். இப்போ நான் சொல்கிறேன், எது உங்களை ஸ்திரப்படுத்துகிறது, கற்றுக்கொள்ளுகிறது, இந்த வசனங்களை உபதேசங்களை பார்க்குறது, உபதேசங்களை நல்லா அறிஞ்சு கொள்வது, ஆழமான போதனைகளை கவனிப்பது, இதுதான் உங்களை உறுதிப்பட்டவர்களாக்குகிறது. இன்னும் ஒரே ஒரு வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எபேசு சபையை கடைசியாக ஒரு முறை பார்க்குறார் பவுல். அதுக்கப்புறம் போயிட்டு அவர் சாக போகிறாரு. இனிமேல் பார்க்க மாட்டோன்னு தெரியும் அவருக்கு. அவரில் போதிச்சு நடத்தினவர், ஸ்தாபித்தவர் சபையை. ரொம்ப நாள் அங்கேருந்து போதித்தவர். அவளை ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு அவங்கள்ட்ட அவங்க ஃபேர்வெல் கொடுக்குறாங்க. அவருக்கு போவேனான்னு அழுகுறாங்க. ஏன்னா தீர்க்கதரிசனமே சொல்கிறான், ஒரு ஆள் போனால் கைது பண்ணப்படுவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் நான் போவேன் தான் நிற்கிறார். அவர் தெரிஞ்சும் போகிறாரு. அப்போ அவங்களுக்கு சொல்கிறாரு, கடைசியாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு, போனால் சாக போகிறேன்னு தெரிஞ்சுட்டு சொல்கிறார். இப்பொழுதும் சகோதரர் 32ஆம் வசனம், நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நான் போகிறேன், நான் தான் உங்களை ஸ்தாபித்தேன், நான் தான் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன், சபையை ஸ்தாபித்தேன். நான் இப்போ போகிறேன், திரும்பி வரப்போகிறதில்ல. ஆனால் உங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எந்த தேவனிடத்தில்? உங்களை பக்தி விருத்தி அடைய பண்ணுகிற தேவன், உங்களை வளரச் செய்கிற தேவன் அர்த்தம். பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிற அந்த தேவன், அவரிடத்திலும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், நம்மளை எல்லாரையும் சேர்த்து தான் ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறார், அந்த தேவனிடத்திலும் அந்த வசனத்தின் இடத்திலும். அதனால தான் நம்ம வசனத்தை கேட்குறோம். ஏன் வசனத்தை கேட்குறோம்? ஏனென்றால் இதுதான் நம்மை ஸ்திரப்படுத்தும், இதுதான் நம்மளை உறுதிப்படுத்தும், இதுதான் நம்மளை வேரூன்ற பண்ணும், இதுதான் அசையாதவர்களாக நம்ம நிற்க பண்ணும். எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி கடைசியில் போய் நம்முடைய சுதந்திரத்தை முழுமையாய் அடையும்படி செய்யக்கூடியது இதுதான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஏதாவது இருக்குதா? இல்லை, ஷார்ட்கட்டே கிடையாது. இந்த ரூட்டு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. வேறு ஏதாவது பிரதர் கையை வச்சு இப்படி ஆட்டி ஒரு உலுக்கி தள்ளி ஏன்னா முடியாது. நான் நல்லா ஆள் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தர முடியும்னா உங்களுக்கு பார்சல்லே அனுப்பிச்சிட்ருப்பேன் நான் எல்லா ஆசீர்வாதத்தையும். நீங்கள் வீட்டிலே இருங்க, வரவே வேணாம், நானே அனுப்பிச்சிட்றேன்னு என் செலவுலேயே அனுப்பிச்சி வச்சுருப்பேன் நான். ஆனால் அப்படி தர முடியாதே, வந்து தான் ஆகணும், கேட்டு தான் ஆகணும், உட்கார்ந்து தான் ஆகணும், இதை கவனித்து தான் ஆகணும், இதை நீங்கள் வாசித்து தான் ஆகணும், தியானித்து தான் ஆகணும். ஷார்ட்கட்டே கிடையாது. பவுல் அப்போஸ்தலன் கர்த்தர் அதை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுத்தது மட்டும் இல்லை, இந்த சத்தியத்தை குறித்து வல்லமையும் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய போதனைகளை கேட்கும்போது அவர் ஒரு இன்ஸ்பயர்டு ரைட்டர், இன்ஸ்பயர்டு ப்ரீச்சர். அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது சம்மட்டி அடிக்கிற மாதிரி நம்முடைய இருதயமே மாறும். கற்கள் உடையிற மாதிரி, மலை கற்கள் பாறைகள் உடையிற மாதிரி நம்முடைய இருதய கடினமெல்லாம் மாறும். நாமே மாற்றப்படுவோம், நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நாம் ஸ்திரப்படுவோம், உறுதிப்படுவோம், வேரூன்றுவோம், இன்னும் ஆழமானவர்களாக மாறுவோம், வெற்றி உள்ளவர்களாக மாறுவோம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எங்களை பக்தி விருத்தி அடைய செய்ய வல்லவர். எல்லா சுதந்திரத்தையும் நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவ வல்லவராக இருக்கிறீர். உடைய வசனம் அற்புதமான வசனமாக இருக்கிறது. அதை கேட்கும்போது எங்களுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. அன்றைய வல்லமை எங்களுடைய உள்ளத்தில் பலமாய் கிரியை செய்கிறது. இதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துவீராக, எங்களை வணைவீராக, உருவாக்குவீராக, ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்க, அவரை பிரசங்கிக்க, அவரையே அன்றி வேறொன்றை உங்கள் மத்தியில் நான்
அறிய விரும்பவில்லை என்று பவுல் சொன்னபடி அப்பேற்பட்ட ஒரு சபையாய் நாங்கள் விளங்க, மக்களாய் விளங்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஜனங்களை எல்லா ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.